மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 1/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 28ஆம் ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 913 அடிச்சிருக்கீங்க. அதுக்கு நம்ம என்ன வின்னிங் கொடுத்தோம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 28ஆம் நம்ம ஆல் போர்டுக்கு ஒரு மெத்தடில் 9 இல்லாட்டி 1 நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் நான் 1 நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு அதே மாதிரி ரிசல்ட் 913க்கு நீங்கள் 1 நம்பர் நீங்கள் ஒரு சூப்பரான இன்றைக்கி கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு நம்ம 1 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்தோம். 2 5லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 913க்கு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 இல்லாட்டி 1 மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 2 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர் வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஸ் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆல் போர்டு வச்சுருந்தீங்கன்னா 9-1 இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்துருக்கேன். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 நம்பர் மார்க் பண்ணி தான் கொடுத்தோம். ஒரு சூப்பரான வெட்டியாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம 1ஆம் ஒரு கணிப்பு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல பேட்டர்ன் தான் எடுத்து வந்துடும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே மேலே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 98 88 49 44 47 இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். கேரளா டிஆர் ரெண்டுமே புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நாங்கள் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே மகளே, இன்றைக்கி என்ன நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம என்ன பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதே நம்ம ஒரு 5 days ரிசல்ட் நம்ம நோட் பண்ணி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 647. ஓகேவா? 647 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 647 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் நம்ம 2 times போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு ஃபார்மல் நம்பர் 634 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 5 + 8ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 647 வச்சுட்டு நமக்கு 5 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 865 இருக்குது. அந்த 865 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 865 ரூட் ஆப்ஷன் 634 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 இல்லாட்டி 8ன்னு கிடச்சிருக்கு. 4 இல்லாட்டி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 865 வச்சு அடிக்கல நமக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 286. இந்த 286 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம 286 ரூட் ஆப்ஷன் 634 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 2ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 286 வச்சு நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 862. இந்த 862 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். நம்ம 862 ரூட் ஆப்ஷன் 634 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இல்லாட்டி 3ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 862 வச்சு நமக்கு 4 இல்லாட்டி 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 913. 913 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துடலாம். நம்ம 913 ரூட் ஆப்ஷன் 634 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இல்லாட்டி 4. ஓகேவா? 3 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 913 வச்சு எடுக்கல. நமக்கு 3 4ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு எடுத்தோம். இதில் 8 5ன்னு கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 2, அடுத்து 3. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு சி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். உங்கள் பி போர்டு வந்துச்சாலும் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு 4ஆம் நம்பருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் பயன்படுத்திங்க. அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பாருங்கள். இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே மேலே, இன்னொரு ஆல் போர்டு நம்ம வேறு பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே மேலே,
அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வேறு பேட்டர்ன் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு நம்ம வந்து மெயினாக எடுக்கிறோம். அந்த ஆல் போர்டு இன்னொரு ஆல் போர்டு வந்து மிஸ் ஆயிடுது. அதனால் இன்றைக்கி வந்து புது பேட்டர்ன் வந்து நம்ம வந்து உள்ளே விட்றோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து 4 days வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, இது வந்து பிஎன்சி போர்டுக்கான ஒரு கணிப்புன்னு கூட வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 865 இந்த 865 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். 865 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 267 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1.8 கிடச்சிருக்கு. 1 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 865 வச்சு நமக்கு 1.8 கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 286. இந்த 286 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 286 டேன் ஆப்ஷன் 267 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 0 கிடச்சிருக்கு. 2 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 286 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 0 கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 862. இந்த 862 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம இந்த 862 டேன் ஆப்ஷன் 267 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 3 கிடச்சிருக்கு. 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 862 வச்சு நமக்கு 9 3 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 913. இந்த 913 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். நம்ம 913 டேன் ஆப்ஷன் 267 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 7 கிடச்சிருக்கு. 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 913 வச்சு நமக்கு வந்து 0 அப்படி 7 கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்தோம். இதில் வந்து வந்து 868 நம்பர் அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் அடுத்து நமக்கு வந்து 3ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 9ஆம் நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பிஎன்சி போர்டுக்கு வரலாம் அண்ட் ஏ போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 9ஆம் நம்பர் வந்துருக்கு. அதனால் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. ஏ போர்டு வரலாம், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி போர்டில் மேக்ஸிமம் 0 அல்லது 7 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகேவா, நம்ம அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் பிஎன்சி போர்டுக்கு 0 அல்லது 7 வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஒரு நம்பர் 4ஆம் நம்பருக்கு வந்து வரலாம். ஓகே, உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா, ஏபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். 3ஆம் நம்பர் வந்து 3003 37 73 வர மாதிரியும் 4ஆம் நம்பர் வந்து 4004 47 74 வர மாதிரியும் கொடுத்துருக்கோம். நம்மளே இந்த கணிப்பு வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 913. ஓகேவா, 913க்கு நீங்கள் யார் வினிங் கொடுத்தான்னு பார்த்துருவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மணி மின்னிங் யாரும் கொடுக்காத மாதிரி தான் இருக்கிறீங்க. மணிகண்டன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இல்லை 9ஆம் நம்பர் ஒரு அருமையான இனிஷியல் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 அல்லது 9 கொடுத்துருக்காப்புல. இல்லை 9ஆம் நம்பர் சூப்பரான இனிஷியல் கொடுத்துருக்காப்புல. அடுத்து சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கணிப்பத்தை எடுத்துருக்காப்புல. 934 அந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசி போட்டிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிஷியல் வந்திருக்கோம். ஆனால் ஒரு அருமையான கணிப்பத்தை எடுத்துருக்காப்புல. ஓம் சக்தி சரவணா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-1 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 1ஆம் நம்பர் சூப்பரான வெற்றி. ஆனால் ஏபிபிசி போட்டிருந்தப்போ இன்றைக்கி 19 91 கொடுத்துருக்காப்புல. ஓரளவு ஏபிஹெச் வின்னிங் வந்திருக்கும். அடுத்தபடி ஜோதி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான். ஒரு 1ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பாபு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அல்லது 7லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்துருக்காப்புல. இல்லை 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து ஜெரீனா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 9 கொடுத்துருக்கீங்க. 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1 வர மாதிரி கொடுத்துருக்காப்புல. 1 6 மேட்ச் பண்ணி ஏன்னா 1 9 கொடுத்துருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு ஏபிபிசி ஒரு சூப்பரான நியூஸாக வந்திருக்கும். ஆனால் 6ஆம் பேஸ் பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓரளவுக்கு சூப்பராக எடுத்துருக்காப்புல. அடுத்து முருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் 9 கொடுத்துருக்காப்புல. ஆனால் திருட்டு ஜெயில் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்னிங்ஸாக எடுத்து கொடுத்துருக்காப்புல.
அடுத்தபடி அசோக் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9-2 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 9-2 அதிக பேர் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான வின் சேர்ந்துருக்கோம். அடுத்து விஜய் மோகன் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 1 மட்டும் வச்சு டார்கெட் பண்ணிட்டாப்புல. ஆனால் வந்தது ஆனால் பி போர்டுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 1 கொடுத்துருக்குல. ஆனால் பி போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பை எடுத்துருக்காப்புல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலந்து வைக்கிறது தான் பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் கொஞ்சம் மாறி தான் வரும். ஹக்கீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 கொடுத்துருக்காப்புல. 1, 6, 7 3 நம்பர் கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து 1 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு கம்மியான பேர் தான் வந்து வின்னிங் கொடுத்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 9-2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. எல்லாம் 9 நம்பரில் சிங்கிள் ஷாட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ முருகன் அவர்கள்லாம் ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கீங்க. என்னென்னு தெரியல, ஓரளவுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணிக்க. மறக்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் மற்றவங்க ரொம்ப பயனுள்ளதாக. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி வச்சுங்க. மீண்டும் எனக்கான ஒரு கணிப்பீடுகளை சந்திக்கலாம். ஓகேவா?